ஏன்னா ஒரு இவ்வளவு கொடூரமான மனம் படைத்த மனிதர்கள் இங்கே இருக்காங்க. ஏன்னா ஒரு பிஞ்சு குழந்தை, ஒரு 9 வயசு குழந்தைய பார்க்கும்போது அவர்களுக்கு எப்படி இது மாதிரியான எண்ணம் தோன்றும். அதுவும் மரணத்தை அந்த குழந்தை தழுவ போகுதுன்னு தெரியாமல், எதற்காக நாம் சாக போகிறோன்னே தெரியாமல், அதோட வலியும் வேதனையும் அந்த நேரத்தெல்லாம் உணர்ந்தா ஒரு தாயாகலாம் உணரும் போது, இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. இன்னைக்கு உயிர் போனதுக்கு பிறகு நீங்க நாங்க காவல்துறையினரெல்லாம் இங்க மாத்திட்டோம் எல்லாம் பண்றதுனாலும் அந்த ஒரு குழந்தையோட உயிரை யாராலையுமே மீட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஒரு நாள் விடாம குடியினால ஒரு குடும்பம் அழிஞ்சு போயிட்டு செத்து போயிட்டாங்க, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டாங்கிற செய்தி கடந்த 2 மாதங்களாக பார்க்காம இருக்கவே முடியலங்க. தப்பு செய்யறவன், மக்களுக்கு எதிராக பல இல்லாத வேலைகளை செய்கிறவன், இவன்லாம் உங்கள் கட்சியில் பொறுப்பு வாங்கிட்டு உங்கள் கட்சிக்கு நிதி கொடுக்குறதும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. மக்களாக பாருங்க. உங்கள்கிட்ட அந்த மனசாட்சி இல்லையா? உண்மையாக சொல்கிறேன், இனி ஒரு முறை கூட திமுகவிற்கு யாருமே ஓட்டு போடக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்துக்கலாம். கடுமையாக்கப்படணுங்கிறீங்களா அந்த விவகாரத்தில்? நிச்சயமா. இப்போ புதுவையில் அந்த பெண் குழந்தை இறந்ததுக்குமேங்க சட்டங்கள் கடுமையாக மாறுனுச்சுன்னா இது மாதிரியான செயல்களை இந்திய அளவிலேயே கட்டுப்படுத்த முடியும். நாங்கள் யாருமே ஆஜராக மாட்டோம்னு சொல்லிக்கிறத நான் பாராட்டுறேன். இதே மாதிரி ஒரு விஐபி வீட்டு பையன் குற்றம் செய்யும் போதும் நீங்கள் எல்லாரும் முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமாக உள்ள வழக்கறிஞர் சங்கம் முடிவெடுத்து யாருமே ஆஜராக மாட்டோன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கைத்தட்டி வரவேற்பேன். இங்க நடப்பது எல்லாமே அநியாயம், அக்கிரமம், அயோக்கியம் பண்றவன் இவனை மாதிரி ஆட்களை தான் இங்க விஐபிங்கிறாங்க, அவங்களுக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. பணம் படைத்தவன் எல்லாம் இங்க பகவானாக பார்க்கப்படுகிறான். அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எவனுமே பார்க்கறது இல்லை, அது முதலமைச்சர் குடும்பம் உட்பட. இது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொன்னதுதான். தான் செய்கிற தவறை மறைப்பதற்காக ஒரு கட்சிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களை அதிகமாக திமுக வச்சிருக்கு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புதுச்சேரியில் ஒரு 9 வயது குழந்தை மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி இருந்த பின்புலமாக ஒரு மூளை செலவையாக ஒரு முக்கிய குற்றவாளியாக இருந்த 2 நபர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு மூல காரணம் போதைப் பொருட்கள் அவர்கள் உட்கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி தான் இன்றைக்கி பிரதானமாக பேசப்படுது. அவங்க கஞ்சா உட்கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாகியிருக்கு. மேலும் இதில் ஒரு சில நபர்கள் தொடர்பு இருக்குது, அவங்களையும் காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி மாறி இருக்குது இந்த விவகாரம். இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் இன்றைக்கி ஒரு 9 வயது சிறுமி பலிகடாவாக்கப்பட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்மணியாக ஒரு அரசியல் களத்தில் நீங்கள் களத்தில் இருக்கிறீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சு? முதல்ல இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி தலைகுனிவை தான் ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு இவ்வளவு கொடூரமான மனம் படைத்த மனிதர்கள் இங்கே இருக்காங்க. ஏன்னா ஒரு பிஞ்சு குழந்தை, ஒரு 9 வயசு குழந்தைய பார்க்கும்போது அவர்களுக்கு எப்படி இது மாதிரியான எண்ணம் தோன்றும். அதுவும் மரணத்தை அந்த குழந்தை தழுவ போகுதுன்னு தெரியாமல், எதற்காக நாம் சாக போகிறோன்னே தெரியாமல், அதோட வலியும் வேதனையும் அந்த நேரத்தெல்லாம் உணர்ந்தா ஒரு தாயாகலாம் உணரும் போது கர்ப்பமே கலங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த உணர்வு தான் எனக்கெல்லாம் இருக்குது. நான் அந்த செய்தியிலேருந்து மீண்டு வரவே முடியலை. நம்ம எந்த அளவுக்கு அதை நினைக்காம இருந்தாலும் அந்த ஞாபகம் வருது, அந்த குழந்தையோட முகம் வருது. நமக்கே இப்படி இருக்குன்னா பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு துயரம் அது. வெட்கக்கேடா இருக்குது, வேதனையாக இருக்குது, அவமானமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு நானும் பார்க்குறேன். தமிழ்நாடாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் பயன்படுத்தப்படுகிற போதை சம்பந்தமான பொருட்கள் மது உட்பட சொல்கிறேன், கணக்கு வழக்கு இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு இவங்க என்னமோ 2.0 3.1 தமிழ்நாட்டிலலாம் சொல்கிறாங்க. என்ன திட்டம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே புரியல. அதுதான் எனக்கு வேதனை தாங்க முடியல. வேதனையோட உச்சகட்டம் இந்த நிகழ்வு. அந்த குழந்தையோட குடும்பத்தாருக்கு நம்ம எல்லாருமே ஆறுதலாக நிற்க முடியும், அவ்வளோதான். வேற ஒன்றும் அதுக்கு ஈடு இணையான ஒன்று எதுவுமே கிடையாது. அது பொண்ணாக பிறந்ததை தவிர வேறு எந்த பாவமே செய்யலை.
அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? பெண் குழந்தையா பிறந்தது தான் பாவமா, அல்லது இந்த பூமியில என்னமே பெண் குழந்தைகள் பிறந்தா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியதி உருவாயிடுமா? இல்லை பயந்து பயந்து அவர்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சு பழைய காலத்துக்கும் இன்னும் முன்னதாக பின்னோக்கி போகக்கூடிய ஒரு நிலை உருவாகி விடுமோங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது. ஏன்னா ஒரு விளையாட முடியாது, ஒரு தனியா பள்ளிக்கூடத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஸ்கூலுக்கு தனியா போக முடியாது, விளையாட போக முடியாது, ஒரு பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது. இப்போ 7-8 வயசு பெண் குழந்தையே நம்மளால எங்கேயுமே அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா இதை எப்படி எதிர்காலம் எதிர்கொள்ள போறோம், இதற்கு என்ன அரசு என்ன பண்ண போகுது, மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய இருக்கு. இதற்கு முன்னெடுப்புகள் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸாகவே இந்த விஷயத்தை அணுக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விவகாரம் மிகப்பெரிய அளவில் இங்கே தமிழ்நாடாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், புழக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே மாறி இருக்குது. குறிப்பாக கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு உட்பட புதுச்சேரியில் ரொம்ப அதிகமாக பெருகி கிடக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. பாண்டிச்சேரியில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த விவகாரம் பூதாகரமான ஆனதுக்கப்புறம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறதாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த விஷயம்லாம் இதுக்கு முன்னதாகவே காவல்துறைக்கு தெரியாமல் அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு அந்த பகுதியில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, போதைப் பொருட்கள் யார் மூலமாக போகுதுங்கிற விஷயம் நிச்சயமாக தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத தான் பல அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் அரசினுடைய மெத்தன போக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உறுதியாக இது மெத்தன போக்கு தான். இதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா அந்த பகுதியில அந்த குடிசை மாதிரியான பகுதியில தான் இருக்கு. ஒரு பெரிய வீடுகள் சின்ன ஒரு ஷீட்டு மாதிரி போட்டு அந்த மாதிரியான வீடுகள் தான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு காலி இடத்துல நிறைய இளைஞர்கள் அங்க போதை பொருள் பயன்படுத்துறத தெரு மக்களுக்கும் அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏரியாவில் உள்ள மக்களுக்கு தெரிஞ்சாலும் அதை தட்டி கேட்டு தடுக்கிற அளவுக்கு அவங்களால முடியல. ஏன்னா அவங்க போதையில் இருக்கும்போது நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் பொதுமக்களுக்கு இருக்கும். ஆனால் இது மிக தெளிவாக காவலர்களுக்கு தெரியும், போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ஏன் அவங்க கண்டுக்கல? இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. இன்னைக்கு உயிர் போனதுக்கு பிறகு நீங்க நாங்க காவல்துறையினரெல்லாம் இங்க மாத்திட்டோம் எல்லாம் பண்றதுனாலும் அந்த ஒரு குழந்தையோட உயிரை யாராலையுமே மீட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதன் அடிப்படையில இவங்க தெரிஞ்ச இங்கேயும் சரி தமிழ்நாட்டிலையுமே பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் கிடைக்குது அப்படிங்கிறது சாதாரணமா தெரிய தொடங்கிட்டு. ஒரு அல்வா கடை எங்க கிடைக்கும்னு காமிக்கிற மாதிரி அது மாதிரி இங்க எங்கப்பா கிடைக்கும்னா எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டமும் புழக்கமும் அதிகமாயிருக்கு. அப்ப போலீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சு நடக்கிறதுனாலதான் அந்த இவ்வளவு சீக்கிரமாக எல்லாருக்குமே இந்த இடம் வரைக்கும் தெரியுது. அந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு வர வேண்டிய மாமூல் வந்துருச்சுன்னா அதை அமைதியா அப்படியே கடந்து போறாங்க. எல்லா போலீஸ்காரங்களையும் சொல்லலைங்க, நேர்மையாக இருந்து தடுத்து நடவடிக்கை எடுக்கிறவங்கள நான் மரியாதை கொடுக்குறேன். அதே சமயத்துல எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வர வேண்டியது வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப மக்கள் தான் மாறணும். ஏன்னா அந்த பாண்டிச்சேரியில நடந்த இன்சிடென்ட் மூலமா மக்கள் எவ்வளவு கோபமாகவும் எழுச்சியாகவும் பேச தொடங்கினாங்க. ஏன்னா என்கிட்ட கொண்டு கொடுங்க அந்த குற்றவாளியை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி பெண்கள் பேசியதா இருக்கட்டும். இந்த இடத்துல பல நாளா போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான கோஷங்கள் எழுப்பியிருக்கு. ஆமா, இந்த இடத்துல பல நாளா போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, நாங்க ஏதோ செஞ்சு பார்த்தோம், ஆனா யாருமே தடுக்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறதையுமே மக்கள் அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அரசாங்கத்தோட முழு கவனமின்மையும் காவல்துறையோட கவனமின்மை இல்லை. காவல்துறை கவனமாக அவர்களுக்கு வேண்டியதை மட்டும் பார்த்து கொண்டு மக்கள் நலன் பற்றி கவலைப்படலை. நீங்க பந்தோபஸ்து போட்டுக்கிறீங்க, ஒரு அதிகாரம் படைத்தவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏழையாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு கொடுக்க மாட்டீங்க. இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அது ஏழை அந்த பகுதியில வசிக்கிறவங்க விஐபியா இருக்கணும், அந்த பகுதியில உள்ளவங்க அதிகாரத்துல இருக்கணும், பணக்காரர்களா இருக்கணுங்கும் போது அங்க நீங்க பண்ற பந்தோபஸ்து வேற மாதிரி இருக்கு. நீங்க அதே இங்க எல்லாரும் சமமா கருதணும்ல, எல்லா உயிரும் ஒண்ணுதானே, எல்லா உயிரும் ஒண்ணுதானே. இந்த உயிரை நீங்க கவனிக்கலன்னு தான் நான் சொல்றேன். என்னோட பார்வையில அப்படிதான் தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கே நேரம் போயிடுது, உங்களோட பந்தோபஸ்துக்கே நேரம் போயிடுது. வீதி வீதியா போய் நீங்க பந்தோபஸ்து பண்ணிக்கிட்டு இதுலயே காவல்துறை கவனமா இருக்கீங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடக்கிறது தெரிஞ்சும் அதை கடந்து போறீங்க. மாதம் மாதம் உங்களுக்கு வர வேண்டிய தொகை வாங்குறீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் அதையே பண்றீங்க. அந்த தவறுகளை எல்லாம் சகித்துக்கொண்டு அதுக்கு நமக்கு பணம் வந்தா போதும், கட்சியை நடத்தியாகணுமே, இந்த பணத்தை வச்சுதான் நீங்க கட்சி நடத்துறீங்க. எல்லா கட்சிகளுமே அப்படிங்கிறதுல ஒரு சில கட்சிகள் வேறுபடலாம், ஆனால்
அரசியலை நடத்துறதுக்கு முக்கியமான பணம் கள்ள வருமானம் ஈட்டணும். எது மூலமா? ஒண்ணு டாஸ்மாக்ல அதிக விலை வச்சு விற்கணும், அந்த 12 மணி டு 10 மணி இல்லாம மற்ற 24 மணி நேரமும் மதுவை விற்பனை செஞ்சு அதன் மூலமாக ஒரு பாட்டிலுக்கு கிடைக்கக்கூடிய 50 ரூபாய் 60 ரூபாய் 70 ரூபாய் அது ஒவ்வொரு பாட்டிலுக்கும் வித்தியாசமான விலையை அதிகப்படுத்தி அந்த கள்ள வருமானத்தை வச்சு கட்சி நடத்தணுங்கிறீங்க. இது மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போறதுங்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாம நான்லாம் தவிக்கிறேன். ஏன்னா இங்க எல்லா அநியாயங்களும் கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது. அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமான ஒரு தைரியம் இருக்கானா? இல்லை. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையை தேடி ஓடுவதற்கே அவங்களுக்கு சரியா இருக்கு. ஏன்னா ஒரு நாள் வேலைக்கு போகணும்னா அவங்களுக்கு உணவு கிடையாது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர்களால தட்டி கேட்டுட்டு இருக்கணும். யாரு சரியா இருக்கணும்? அதிகாரத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதற்கு மேல உள்ள அரசியல் அதிகாரம் படைத்தவர்களும் சரியாக இருந்தா இந்த நாட்டுல வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். பெண்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு பாதுகாப்பை நம்ம உணரலாம். இங்க யாருக்குமே எந்த பாதுகாப்புமே கிடையாது. இங்க நடக்கிற மொத்த அநியாயத்துக்குமே உடந்தையாக இருக்கக்கூடிய கூட்டம் அதிகமாயிட்டு எதிர்த்து கேட்கக்கூடிய கூட்டம் சின்னதாயிடுச்சு. ரொம்ப சிறிய அளவான கூட்டம் தான் இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்குது. அவர்களை பார்த்து வேலை வெட்டி இல்லாதவங்கிற மாதிரி, அவர்களுக்கு இதுதான் வேலைங்கிற மாதிரி அவர்களுடைய குரல் இங்க வேகமாக ஒலிக்கல. ஒரு பக்கம் நசுக்கப்படுது. இன்னைக்கு நாமளே பாக்குறோம். எங்க இந்த டாஸ்மாக் பாருங்க, தமிழ்நாட்டுல உள்ள டாஸ்மாக் பாருங்க, பல இடங்கள்ல ரோட்ல நின்னு குடிக்கிறாங்க. ரோட்ல நின்று பாட்டில வச்சு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்திட்டு கூட பண்ற செயல் இருக்கு. அப்படியே அங்க இந்த கிளாஸ் இது வச்சுக்கிட்டு அப்படியே ஊத்துறாங்க, குடிக்கிறாங்க. இந்த காட்சிகளை மாணவர்கள் பாக்குற மாதிரி, அதை பாதசாரிகள் கடந்து போறவங்க பாக்குற மாதிரி இப்படி ரோட்ல நின்று குடிக்கிறது. குடியிருப்பு பகுதிகள் இருக்கிற ஏரியால அந்த காம்பவுண்ட்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த காம்பவுண்ட்ல வச்சு அதை பார் மாதிரி பயன்படுத்தி குடிக்கிறது. இது மாதிரி பரவலாக இங்க மது அப்படிங்கிறது புழக்கம் அதிகமாகி வெளிப்படையாக கையில பீர் பாட்டில் இப்படி தலைமையில தூக்கி எடுத்துட்டு போறது ரோட் கிராஸ் பண்ணும்போது எந்த விதமான ஒரு கூச்சம் கூட கிடையாது. பரவலா மது அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே பரவலாயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல ஒரு பள்ளி குழந்தையோ அல்லது கல்லூரி மாணவியோ போகும்போது போதையில தகாத வார்த்தைகள் பேசுறது, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா போதை அதிகமாகி அங்கே நிர்வாணமா கிடக்கிறது, இதையெல்லாம் சகித்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். இப்ப இது மாதிரி ஒரு உயிர் போகும்போது ஐயோ அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி நீங்க களத்துல இறங்கி என்ன பயன்? இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாயம், ரயில்வே ஸ்டேஷன்ல கஞ்சா கிடைக்குது, பஸ் ஸ்டாண்ட்ல கஞ்சா கிடைக்குது, கல்லூரி வெளியில கஞ்சா கிடைக்குது, ஸ்கூல்ஸ்க்கு வெளியில கஞ்சா கிடைக்குது. கஞ்சா மட்டும் இல்லாம நிறைய வித்தியாசமான போதைப் பொருட்கள் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களுக்குமாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு அவர்களை படு பாதாளத்துல ஒரு போதை உலகத்துக்குள்ள தள்ளக்கூடிய முயற்சி இன்னைக்கு அதிகமாயிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. இது அரசியல் விவகாரத்துல காலேஜ் கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் வந்து அதிகமா அந்த போதைப் பொருட்கள் வந்து இன்னைக்கு புழக்கம் அதிகமாயிருச்சு. அதை வந்து திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஏன்னா இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்ட ஒரு நபர் வெறும் 19 வயதுடைய ஒரு இளைஞர். கிட்டத்தட்ட நமக்கு இடையில வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் நம்மகிட்ட வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் 10 வயசுலேயே வந்து இந்த போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாக இருக்கிறாரு, கஞ்சா பொருளுக்கு வந்து அடிமையாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்கிறாரு. இது ரொம்பவே ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களில் வந்து அதிகமாக இந்த விவகாரம் அப்படின்றது, இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்ந்தெழுத்து அவர்களை தவறாக வழியில் கொண்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இன்றைக்கி வந்து இந்த புதுச்சேரி சம்பவம் அப்படிங்கிறது அரங்கேறியிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இதை வந்து அரசினுடைய கவனத்துக்கு எந்த அளவுக்கு கொண்டு போனாலும் கூட அது பெரிய அளவில் ஒரு தேக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு முதன்மை காரணமாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண் துடைப்பு தான். இன்னைக்குங்க சமூகம் வந்து திருந்தி வாழ்ந்து எல்லாருமே அறிவு படைத்தவர்களாக படிக்க போயிட்டு நல்ல ஒரு மனிதர்களாக மாறிட்டாங்கன்னா இங்கே ஒரு அரசியல் நடத்த முடியாது. இங்கே தேவைப்படுற அரசியல் போதைக்கு அடிமையாகணும், பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போகணும், அதை அடிப்படையாக வச்சு வாக்குகளை வாங்கணும். ஏழையும் அந்த இயலாதவர்களையும் வைத்து தானங்க இன்னைக்கு அரசியல் நடக்குது. அவர்களுக்கு தானே 300 400 500 கொடுத்து கூட்டம் கூட்ட முடியுது. அவர்களுக்கு ஒரு குவாட்டரும் பிரியாணியும் கொடுத்து தானே நீங்கள் கட்சிகளை வளர்க்க முடியுது. இந்த நிலைக்காகவே ஒரு கூட்டத்தை இவர்கள் இது மாதிரியே இருக்கணும்னு விரும்புகிறாங்க, அதையே அவங்க நடத்துகிறாங்க. அதனால தான் இது மாதிரி ஒரு நிலையில நம்ம இருக்கோம். இல்ல எந்த மாற்றம்? நீங்க 10 வயதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உண்மை 10 வயதுல இருந்து தான் இன்னைக்கு இப்ப 10 11 வயசு அறியாத வயதுல அது என்னன்னே தெரியாம அந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டு அதன் மூலமாக தொடர்ச்சியாக அந்த பழக்கத்தை அவங்களால மீண்டு வர முடியல. இன்னைக்கு குடிக்கிற பலர் வந்து, ஏன்னா நம்ம அடிக்கடி எல்லா இடங்களையுமே டாஸ்மாக் குறித்து பேசும்போது எனக்கு நேரடியாக கால்ஸ் வரும். அக்கா நான் எப்படியாவது வெளியில வந்துடலாம்னு நினைக்கிறேன், உங்களோட ஸ்பீச் கேட்டேன்,
இந்த மாதிரி எங்க குடும்பம்லாம் அழிஞ்சு போகணும்னு அரசாங்கமே திட்டம் போடுது, எங்க வீட்டு பெண்கள்லாம் நடுத்தருவுக்கு வந்துருவாங்க, உங்க பெண் குழந்தைங்கள்லாம் நீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க குடிச்சிட்டு இப்படி நடு ரோட்ல கிடக்குறீங்க, குடும்பத்துல எதுக்குமே உதவாத ஒரு நபராக நீங்க மாறிக்கிட்டே வரீங்க, குடி நோயாளிகளாக மாறிட்டீங்க. நான் பல இடத்துல பேசுறேன். உங்க குடும்பத்தை சீரழிச்சிட்டு எவனோ ஒருத்தன் பல தலைமுறைக்கு சம்பாரிச்சு வைக்கிறதுக்காக யோசிக்கிறான், அதை ஏன் உணர மாட்டீங்கன்னு நான் பேசுறேன். அப்ப அதெல்லாம் அவர்களுக்கு புரியுதான். அது என்கிட்ட போன் பண்ணி பேசுற குடி நோயாளியாக இருக்கக்கூடிய சகோதரர் வந்து சொல்றாரு, எனக்கு எல்லாமே புரியுது, நானும் மீண்டுலான்னு சொல்லி முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியல. எல்லாவற்றையும் மீறி ஏதோ ஒன்று அதுல கலப்படம் கலந்திருக்காங்க. இந்த கலப்படமாக மதுவுல கூட தரம் இல்லாமல் மீண்டு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு அதுல ஏதோ கலப்படம் இருக்கு அப்படிங்கறது, அடிமையாகிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கலக்கப்படுது. கண்டிப்பா அதுவும் தமிழ்நாட்டுல எஸ்பெஷலா சொல்லணும். அப்ப வந்து அது அவங்களால குடியில இருந்து மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு வேற எதுவுமே யாருமே பண்ண வேணாங்க, நல்லா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, உழைப்பதற்கான சோர்சஸ் இருக்கு. இன்னைக்கு வட இந்தியாவிலே இந்த இவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்த்து அவர்கள் குடும்பத்தை வந்து பாத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குன்னா, தமிழ்நாட்டுல உள்ளவர்கள் இங்க இருந்து இங்க அவங்களோட உழைப்பை கொடுத்து நல்ல நிலைமைக்கு வர முடியாதா என்ன? வர முடியும். ஆனா இதை தடுக்கிறதுக்காக இந்த போதை பழக்கத்தை அதிகப்படுத்தி அவர்களை எல்லாம் முடக்கி, இது ஏதோ ஒரு சதி நடக்கிற மாதிரியே தான் எனக்கெல்லாம் இருக்கு. அந்த சதி நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. ஏன்னா கடந்த 2020 காலகட்டங்கள்ல கொரோனா அதிகமான ஒரு பீக்கான ஒரு நேரம். அந்த சமயத்தில் வந்து டாஸ்மாக் கடைகள்லாம் வந்து முழுவதுமாக மூடப்பட்டுருந்துச்சு. அங்கொண்டும் இங்கொண்டும் பிளாக்ல வந்து ஒரு சில இடங்களில் வித்துக்கிட்டு இருந்தாலும் கூட இது வந்து பெரும்பாலான இடங்களில் அதை முற்றிலுமாகவே வந்து மூடி இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து குடிக்க அடிமை இல்லாத நபர்கள் அதுலேருந்து மீண்டு வந்திருந்தாங்க. அதாவது அதிகமாக அதை பயன்படுத்தாத அந்த ரெகுலர் அடிக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான அடிக்ஷன் இல்லாத நபர்கள் வந்து அதை தவிர்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மறந்துடுற நபர்களும் இருந்தாங்க. ஒரு சில நபர்கள் இந்த குடிக்க அடிமையான நபர்கள் கூட வந்து அதை தேடுவதற்கான வேலைகள் நடந்துச்சே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் நீங்க சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் தேர்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அந்த ரெகுலரான அடிக்ஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள். ஆமா, அந்த குடி நோயாளிகள்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா அவர்களுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதை சொல்லுவாங்க பல நேரங்களில். நானும் அதை சில நபர்கள் பேசும்பொழுது கேட்டிருக்கிறேன். இந்த செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து குடிப்பாங்க, ஆனால் வந்து ஒரு ரெகுலர் அடிக்ஷன் கிடையாது, குடிக்காம அவங்களால இருக்க முடியும். ஸோ இந்த நபர்களையும் சேர்த்து அவங்க வந்து அடிக்ஷனுக்கு மாற்றும் பொழுது அதனுடைய விளைவு அப்படின்றது ரொம்ப மோசமாக ஆகுது அப்படின்றது. பல குடும்பங்கள்ங்க இன்னைக்கு விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சியாக இருந்த போது மேடைதோறும் முழக்கமிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் இன்னைக்கு அவர்கள் மேடையில இருக்கும் போதே அங்க ஒரு ஆள் அப்படியே டவர் மேல ஏறி நின்னுகிட்டு அந்த குடிபோதையில ஏறி நின்றுட்டு இல்லாத அநியாயம் எல்லாம் பண்ணும்போது, அப்ப ஒரு நாள் உங்களுக்கு குடிபோதையில உங்க மீட்டிங் நடக்கும் போதே என்னென்ன அநியாயம் பண்றாங்கன்னா, அந்த நபர் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்கு போய் அந்த பெண் பிள்ளைகள் முன்னாடியும் மனைவி கிட்டையும் எவ்வளவு தொந்தரவுகளையும் சண்டைகளையும் கொடுப்பாங்க. நீங்க நியூஸ் பேப்பரை பாருங்க, ஒரு நாள் விடாம குடியினால ஒரு குடும்பம் அழிஞ்சு போயிட்டு செத்து போயிட்டாங்க, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டாங்கிற செய்தி கடந்த 2 மாதங்களாக பார்க்காம இருக்கவே முடியலங்க. இப்ப ரொம்பவே அதிகமாயிட்டு. நீங்க குறிப்பிடுவது போல அந்த குடி நோயாளிகள் கேட்டகரிக்குள்ள அந்த அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸையும் அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் நீங்க சொல்றது வந்து அப்ப சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களையும் குடி நோயாளிகளாக மாற்றுவதற்கான பொருட்களை கலக்கிறது, அவர்களை வந்து அந்த இடத்தை நோக்கி தள்ளுது. இந்த சமூகம் அவர்களை தள்ளுது. நீங்க சொல்லலாம் அவங்கவுங்க சுய கட்டுப்பாடோட இருங்க, தன்னால கட்டுப்படுத்த முடியும் அப்படிலாம் சொல்லி நீங்க பேசுறது ஒரு மிக மோசமான ஒன்று. அரசினுடைய சட்ட நடவடிக்கைகள், ஒரு கடுமையான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் முக்கியமானது இல்லை. ஏன்னா ஒரு பொது சமூகத்துல இந்த விஷயத்தை விதைக்கப்படும். அரசாங்கமே நடத்துறது ஒரு பக்கங்க. எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து போதையை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு மேடை போட்டு பேசுவதற்கு தகுதி இருக்கா? போதைப் பொருள் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே ஒழிக்கணும்னு பேசும்போது நீங்க அப்போ உங்களுக்கான பேசுவதற்கான தகுதி இழந்து விடுகிறீர்கள். அரசாங்கமே டாஸ்மாக் நடத்தும் போது எப்படி நீங்க அதை முழுமையாக நீங்க வந்து அப்ப வந்து டாஸ்மாக்ல விற்கப்படுற மதுவுல போதை இல்லையா? அது உணவு பொருளா? அது சத்து பொருளா? அது குறித்து நீங்க மேடை போட்டு பேச மாட்டீங்களா? இப்ப எங்களுக்கெல்லாம் அது போன்ற பல கேள்விகள் இருக்குல்ல. இன்னைக்கு பிரதானமான பிரச்சனைங்க. நான் தான் சொல்றேனே, அரசாங்கம் எதுவுமே செய்ய வேணாங்க. மாதந்தோறும் 1000 ரூபாயா வேண்டாம், இலவச பேருந்தா வேண்டாம். இந்த தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா டாஸ்மாக் கடைகளை மூடுங்க. அதுதான் முதல். நீங்க டாஸ்மாக் கடைகளை மூடனா போதைப் பொருள் அதிகமாயிடும் அப்படிங்கிற, கள்ளச்சாராயம் அதிகமாயிடும், பிற போதைப் பொருட்கள் அதிகமாயிடும் அப்படின்லாம் அந்த டாபிக் வந்தா, அப்ப அவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு கூட முடியலன்னா அப்புறம் என்ன உங்களால ஆட்சி முறை? இப்ப ஏற்கனவேங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா டெக்னாலஜி கம்மியா இருந்தது. இன்னைக்கு எங்கேயுமே நீங்க கேமரா போட்டுக்கலாம், எல்லா சந்தேகப்படக்கூடிய இடங்கள்ல கேமராவை போட்டுக்க முடியும். அந்த பகுதியிலேயே நீங்க ஒரு ரகசிய அமைப்புகளை உருவாக்கலாம். எவ்வளவு வாலண்டியர்ஸ் இருக்காங்க.
இந்த பகுதியில் இந்த தவறு நடந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு இன்ஃபார்மேஷன் நீங்க உருவாக்கலாம். வழிகளாங்க இல்ல, நம்ம காரணங்கள் சொல்லணும். ஒரு செயலை செய்ய முடியாததுக்கு காரணங்கள் சொல்றதுங்கிறது அந்த செயலை வந்து நம்ம தவிர்க்க பார்க்குறோம்னு அர்த்தம். ஒரு செயலை செய்யணும்னா அதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கணும். அதை பார்க்கும்போது நிறைய இருக்கு, அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்க குறிப்பிடுவது போல கொரோனா காலகட்டத்தில் 43 நாட்கள் கடை இல்லை, டாஸ்மாக் கடை இல்லை. ஆனா எத்தனை பேர் செத்து போனாங்க? அதிக மரணங்கள்லாம் இல்ல, மரணங்களே இல்ல. டாஸ்மாக் திறந்து இருக்கும் போது ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணம் இருக்கு பாருங்க, அரசாங்கமே 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்களே, அது மாதிரி அந்த சமயத்துல மரணம் கூட இல்லை. அப்ப மரணமும் இல்ல, டாஸ்மாக் கடையும் மூடி இருந்தது, பல பேர் குடியிலேருந்து வெளியில வந்தாங்க. நீங்க சொல்வது மிகச்சரியானது. அந்த மூடி இருக்கும் போது வேண்டாம், அது பழகி போயிட்டு என் கண் கூடாக நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நம்ம குடும்பத்தோட இருக்க மகிழ்ச்சியை வந்து இவ்வளவு நாளா தொலைச்சிட்டோமே, நம்ம பிள்ளைகளோட விளையாடல, பிள்ளைகளோட நம்ம பேசல, அந்த மதுக்கடையோட ஞாபகமாவே இருந்துட்டோமே, வேலைக்கு போறதே குடிக்கிறதுக்கு, வாழ்றதே குடிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில இருந்துட்டோமே. இன்னைக்கு இந்த கொரோனா வந்து நம்மள ஒரு மனுஷனா மாத்திருக்குன்னு நிறைய உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான மாற்று வழியாக மதுக்கடைகளை மூட முடியுங்க. உண்மையா சொல்றேன். இந்த 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 பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அரசாங்கம் முதல் இதை மூடிட்டு அதற்கு பிறகு இந்த கும்பல் எல்லாம் பிடிச்சி எல்லாரையுமே நீங்க சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல உள்ள மாதிரி தூக்கு தண்டனையே கொடுங்கங்கிற. ட்ரக்ஸ் அப்படிங்கிறது மிக மோசமானது. அந்த ட்ரக்ஸை வியாபாரம் பண்ணிட்டு இருந்த வந்து ஒரு அயலக அணியா, அந்த அணியில வந்து ஒரு பொறுப்பா அவரை வச்சு நீங்க வந்து ஒரு முதல்வரோட மருமகள் படத்துல அவர்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, இயக்குனர் யாரு? எம்ப்ளாயி தானே, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயி. அப்ப அந்த அளவுக்கு நீங்க க்ளோஸா ஒரு பெரிய ஒரு 3000 கோடி 3500 கோடிக்கு மேல இன்னும் நமக்கு இன்னும் வரல, கிடைத்த தகவல்கள் அடிப்படையில அந்த தகவலின் அடிப்படையில சொல்றோம். இவ்வளவு பெரிய ஒரு கடத்தல் மன்னனா இருந்தவர்கிட்ட நீங்க வீட்டு சரிக்கு சமமா வருடக்கணக்காக பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவர் குடும்ப நபரா நடத்திருக்கீங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் எவ்வளவு கோபம் வரும். உங்களோட அதான் நான் சொல்றேன், ஒட்டுமொத்த உங்க திட்டங்களுமே வேண்டாம். நீங்க அயோக்கியர்கள் வந்து சரணடையக்கூடிய இடமாக உங்க கட்சியை வச்சுக்காதீங்க. தப்பு செய்யறவன், மக்களுக்கு எதிராக பல இல்லாத வேலைகளை செய்யறவன், இவன்லாம் வந்து உங்க கட்சியில வந்து பொறுப்பு வாங்கிட்டு உங்க கட்சிக்கு நிதி கொடுக்கறதும், உங்க குடும்பத்துல உள்ளவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்றதும் இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. மக்களா பாருங்க. உங்கள்கிட்ட அந்த மனசாட்சி இல்லையா? எவ்வளவு நம்பிக்கையான வாக்குறுதிகளை கொடுத்து எளிய மக்களை எல்லாம் நம்ப வச்சு திமுக ஓட்டு வாங்கிட்டு இது மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போதுங்க, உண்மையா சொல்றேன், இனி ஒரு முறை கூட திமுகவிற்கு யாருமே ஓட்டு போடக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்துக்கலாம். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இந்த போதை கலாச்சாரத்தினால இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு வீதிக்கு வீதி. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டை குறித்து பேசுறீங்க, ஆனா பாண்டிச்சேரியில் நடந்த விவகாரத்தையும் நம்ம ஒட்டி பார்க்க வேண்டியது இருக்கு. அங்க வந்து என்ஆர் காங்கிரசினுடைய பிஜேபி கூட்டணியில என்ஆர் காங்கிரசினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்பது போல எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக தான் இதை பார்க்க முடியுது. அதை வந்து திமுக வந்து பிராண்ட் பண்றது மூலமா அது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் டாஸ்மாக் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா டாஸ்மாக் அரசு மையமாக்குனதே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த டாஸ்மாக் விவகாரத்தையே. இப்போ இந்த விஷயத்துல வந்து நம்ம ஒரு கட்சியை மட்டும் குற்றம் சாட்டுறது சரியா இருக்கு? இல்லை, நீங்க எல்லாமே சரியா தான் சொல்றீங்க. நம்ம அப்படி பார்க்க போனோம்னா வரலாறு படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மதுவிலக்கு இருந்தது தெரியுமா? அந்த மதுவிலக்கை ரத்து செஞ்சது யாரு? மதுவிலக்கை ரத்து செஞ்சது யாரு? கருணாநிதி அவர்கள் தான் மதுவிலக்கை ரத்து செஞ்சவர். அதனால நம்ம வரலாறுகள் எல்லாம் போய் பார்க்கணும். இல்லை, இன்றைய நிலைமையில நீங்க இந்த போதைப் பொருள் சொல்றீங்கல்ல, அது நான் ஏன் வந்து தமிழ்நாட்டை பத்தி நான் குறிப்பிட்டு பேசுறேன்னா, நம்மளுடைய மாநிலம் இது மாதிரியான சம்பவத்தை எதிர்கொண்டு விடக் கூடாது என்பதற்காக தான் நம்ம பேசுறோம். புதுச்சேரியில அரசியல் அடிப்படையில அது எந்த கட்சியாக இருந்தாலுமே அங்க நடந்த கொடூரம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க, அந்த ஆளுநர் அவர்களுமே ஒப்புக்கொள்றாங்க. அவர்கள் நிலைமையில நான் இருந்தா கூட நான் அடிக்க தான் வருவேன், எதிர்த்து தான் பேசுவேன் அப்படிங்கிறத எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல 2021 அதாவது பிடிபட்ட போதைப் பொருளை விட 2022 கிட்டத்தட்ட 50 மடங்கு அதிகமாகுது. அடுத்து அப்படியே 100 மடங்கு அதிகமாகுது, 150 மடங்கு அதிகமாகுது. இப்ப அதிகமாகிறதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல நீங்க குறிப்பிடுவது மிகச்சரி. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுறது இல்லைங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அது அதிகமாகுது இல்ல. இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன், திரு சங்கர்ஜிவால் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில என்ன குறிப்பிடுறாருன்னா, கம்பேர் டு அதர் ஸ்டேட், மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது தமிழ்நாடு இப்படி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படிங்க பேச முடியும்? எப்படி அந்த அளவு கட்டுப்படுத்தி நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே எடுத்தோம். ஏன்னா எல்லா மாநிலங்களும் இருக்கிற பிரச்சனை அப்படின்றத அக்செப்ட் பண்றீங்கல்ல. இப்போ அப்படிங்கிறப்போ
மற்ற மாநிலங்களை விட இங்கே நம்ம வந்து குறைவாக தான் இருக்குது, அந்தளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ள இத்தனை ஆயிரம் போதைப் பொருட்கள் வந்து நாங்கள் பறிமுதல் செஞ்சு அதை அழிச்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த ஒரு பேட்டியாக கொடுக்குறோம். இல்லை, அந்த டேட்டாவை அவர் சொல்றது ஓகேங்க. அவர் சொல்றாரு பேஸ்ட் ஆன் த டேட்டா தான் நான் வந்து பேச முடியுங்கிறது உண்மை. அதே டேட்டா வச்சு தான் கேட்குறேன். 2021 விட 22 அதிகம், 22 விட 23 அதிகம். ஏன் அதிகமாகிட்டே வருது? நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணீங்கல்ல, அதான் ஏன் உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னு அர்த்தம். ப்ராப்பர் ஆக்ஷன் இல்ல. ப்ராப்பர் ஆக்ஷன் எடுத்து அவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கல, அதனால அந்த கூட்டம் அதிகமாயிட்டு வருது. நீங்க பிடிக்கிறது எல்லாருமே குட்டி குட்டி வியாபாரிங்க மாதிரி உள்ள ஆட்கள். அவன் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 3000 ரூபாய்க்கு கஞ்சா வித்துட்டு அந்த அடுத்து ஒரு 10 நாள் பண்ண மாட்டா, அடுத்து அந்த தப்பை பண்ணுவான். இப்படி பண்ணிட்டு இருக்கவங்கள தான் நீங்க பிடிச்சி கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க. இது இந்த நெட்வொர்க் யாரு, இதோட யாரு ஹெட், இதுக்கு யாரு முதல் ஆளா யார் இருக்காங்கிறத மூலதனத்தை ஆராய்ச்சியே பண்றது இல்லையே. நாங்க இத்தனை பேர் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு கணக்கு காட்டுறதுக்காக சில சமயத்துல நிரபராதிகளை கூட நீங்க கஞ்சா வழக்குல போட்டு இவங்க கஞ்சா வித்தாங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நடக்குது தானே, நடக்காம இல்ல. வழக்குகள் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு, போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீ ஏன் அதிகமாகுதுன்னா சரியான நடவடிக்கைகளோ தண்டனைகளோ போதுமானதா இல்ல. அந்த இடத்தை தான் நம்ம விட்டுறோம். நீங்க இத்தனை கிலோ கடத்தினாதான் நான் பைலபிள், நீங்க வெளியில வர முடியாது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க 1 கிலோ போதை பொருள் அப்படின்னு ஒண்ணு 1 கிலோ இல்லைங்க 100 கிராம் கையில இருந்தாலும் அவனுக்கு அதுதான் சட்டம். அப்படி கடுமையாக்கப்படணும்ல. இங்க என்ன பண்றாங்க? அப்ப பலரை தேடி போகுது. இப்ப நீங்க உங்க அமெண்ட்மென்ட் 10 கிலோ கையில இருந்துச்சு அப்படின்னா அது 100 பேர்ட்ட நீ 2 கிலோ பிரிச்சு கொடுத்துட்டு இங்க அதிகமான கஞ்சா வியாபாரிகளை உருவாக்கிக்கிட்டு, அதனாலதான் இன்னைக்கு அதுல பணம் பார்த்தோன்னே அதோட மோகம் அதிகமாகி சரி ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக வேணாண்டா, ஒரு 5 கிலோ கஞ்சா எங்கேயா கிடைச்சுன்னா அதை வித்துட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி மிக மோசமான நிலையில இருக்குங்க. அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது. சட்டத்திலயுமே திருத்தங்கள் அவசியமாக்க இமீடியட்டாவே கொண்டுட்டு வரும். இந்த கடுமையாக்கப்படணுங்கிறீங்களா அந்த விவகாரத்தில்? நிச்சயமா. இப்ப புதுவையில அந்த பெண் குழந்தை இறந்ததுக்குமேங்க சட்டங்கள் கடுமையாக மாறுனுச்சுன்னா இது மாதிரியான செயல்கள் இந்திய அளவுலயே கட்டுப்படுத்த முடியும். இப்ப இந்த விஷயங்கள் வந்து இதுல இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுமி உயிரிழந்த விவகாரத்திலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சங்கம் வந்து ஒரு எடுத்திருப்பதாக ஒரு தகவல். என்னன்னா இவங்களுக்காக நாங்கள் ஆஜராக மாட்டோம் இந்த குற்றவாளிகளுக்காக அப்படின்றத ரொம்ப தெளிவாக இது பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துச்சு அப்படின்னா இந்த குற்றங்கள் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சட்டங்கள் கடுமையாக்க இவங்களுடைய தண்டனை அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக கடுமையாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? கண்டிப்பாகங்க. இப்போ வந்து வழக்கறிஞர் சங்கம் சொல்லியிருக்கிறத நான் மனதார பாராட்டுறேன். நாங்கள் யாருமே ஆஜராக மாட்டோம்னு சொல்லியிருக்கிறத நான் பாராட்டுறேன். இதே மாதிரி ஒரு விஐபி வீட்டு பையன் குற்றம் செய்யும் போதும் நீங்க எல்லாரும் முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமாக உள்ள வழக்கறிஞர் சங்கம் முடிவெடுத்து யாருமே ஆஜராக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கைத்தட்டி வரவேற்பேன். ஏன்னா இங்க ஏழை குற்றவாளி ஏழையாக இருக்கும்போது உங்களால தைரியமாக உடனடியாக சொல்ல முடியுது. நான் சொல்றேன் இதே மாதிரி ஒரு அரசியல்வாதியோட மகனோ அல்லது பெரிய விஐபி பெரிய பணம் படைத்த முதலாளிகளோட மகனோ இந்த தவறை செய்திருந்தாலும் நாங்க ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்தாங்கன்னா அது ஒரு மாற்றமா இருக்கும். அந்த இடமும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும். இங்க அதுதான் நியாயமான மாற்றமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதுதான் நியாயமான மாற்றமா இருக்கும். சமூகத்துல வந்துங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியா வைக்கக்கூடாது, காணல் நீர் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அது உண்மையிலேயே அந்த மாற்றம் ஏற்படணும். இங்க நடப்பது எல்லாமே அநியாயம், அக்கிரமம், அயோக்கியம் பண்றவன் இவனை மாதிரி ஆட்களை தான் இங்க விஐபிங்கிறாங்க, அவங்களுக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. பணம் படைத்தவன் எல்லாம் இங்க பகவானாக பார்க்கப்படுகிறான். அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எவனுமே பாக்குறது இல்லை, அது முதலமைச்சர் குடும்பம் உட்பட. ஒரு ஆள் வருவாரா, ஒரு ப்ரொடியூசர் மாறா, உடனே கூப்பிட்டு வச்சு படம் எடுப்பாங்க. இது என்ன கதை? நீ யாரு, என்ன, எதன் மூலமா பணம் வருது, நீ டாக்ஸ் கட்டுறியா, என்னென்ன டாக்ஸ் கட்டுற, உனக்கு என்னென்ன நிறுவனம் இருக்கு, என்ன பண்ற, ஆக்டிவிட்டிஸ் என்ன, உன் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் என்ன, இதெல்லாம் விசாரிக்காம எவனா இருந்தாலும் ப்ரொடியூசரா உங்க குடும்பத்துக்குள்ள வந்து உட்காந்துட முடியுமா? நீ கஞ்சா கடத்து, வேற பிசினஸ் பண்ணு, பெரிய போதை பொருள் பண்ணு, ஏதோ பண்ணு, ஆனா நீ மருமகளுக்கு படம் மட்டும் எடுத்து கொடுப்பா ப்ரொடியூசரா இருப்பான்னு சொல்லிடுவீங்களா? கேட்குற எனக்கு இப்ப இந்த நிலை வந்து இங்க பார்க்கப்படுகிற சூழ்நிலை எப்போது மாறும்? ஒட்டுமொத்தமாக அரசியலையுமே பணமாக்கப்பட்டுட்டாங்க. எதா இருந்தாலும் பணம். அந்த பணத்தை உருவாக்குவதற்கு என்ன வேணாலும் தவறான வழிக்கு போல. ஏன்னா தவறான வழியில தான் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும். சரியான வழியில இங்க வந்து சம்பாதிப்பதற்கு இட் வில் டேக் டைம். சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. பிசினஸ் இருக்கு, நிறைய பிசினஸ் இருக்கு, பல கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, அதெல்லாம் மறுக்கல. நான் காலம் எடுக்கும். அந்த காலத்தை நீங்க கரெக்டா ஒரு பிசினஸ்னா இந்த வருஷம் இப்படி இருந்தது, இது பண்ணணும், இது இப்படி நாங்க இவ்வளவு இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், இதன் மூலமா இவ்வளவு லாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படைத்தன்மையோட பல நிறுவனங்கள் தன்னுடைய வளர்ச்சியை அழகா காமிச்சு பல ஆயிரம் கோடி ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா குயிக்கா 21ல நிறுவனம் ஆரம்பிக்கிறது, 23ல பல கோடிக்கு அதிபதியா இருக்காது. இது என்ன கதை?
திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடங்கப்பட்ட நிறுவனங்கள், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு நிறுவனங்கள். இப்ப இந்த நீங்க சொல்ற ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை ஒட்டி பேசுறதுனால சில கேள்விகளும் சேர்ந்து எழும். ஏன்னா டெல்லியில மையமாக வச்சு தான் அவர் வந்து அவருடைய பிஸ்னஸை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற தகவல் வருது. இதை பிரதானமாக இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே எதுவும் மையமாக அவர் வச்சில்லை. சென்னையில் அவர் சொன்ன அட்ரஸில் கூட அவர் சொன்ன பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் ஒரு சில ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காரு தவிர, மற்றபடி நீங்கள் சொல்ல இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் எல்லாமே டெல்லியை மையமாக வச்சு அங்கேருந்து விமான நிலையம் மூலமாக தான் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கு. அப்போ அப்படிங்கிறப்போ இங்கே என்சிபி என்ன பண்ணாங்க, மத்திய ஏஜென்சிகள் என்ன பண்ணாங்கன்ற கேள்வியும் சேர்த்து எழுப்புவாங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாடு அரசு மட்டும் குற்றம்னு சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல? இல்லை, அது நம்ம இப்போ குற்றம் சொல்றது அப்படிங்கிறது இப்போ இதை கண்டுபிடிச்சாங்கல்ல, இதை கண்டுபிடிச்சி இப்பவாவது நடவடிக்கை எடுக்க. இது கண்டுபிடிச்சது கூட டைரக்டா என்சிபி எடுக்கல. அமெரிக்க ஏஜென்சி வான் பண்ணி தான் இங்க நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து அமெரிக்கா ஏஜென்சிகள் இங்க வந்து வான் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ 3 வருஷம் இவங்க ஃப்ரீடமா எப்படி இவங்களால கடத்த முடிஞ்சது அப்படி கேளுங்கிறப்போ என்சிபியோட தவறும் அங்க இருக்குல்ல. நிறையவே இருக்கலாங்க. நான் யாருக்கும் ஆதரவாக சொல்லல. இன்னைக்கு நீங்க எம்பி எலெக்ஷன்ல ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறப்போ சுருக்குறது தான் அங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு நபர் வந்து இந்த கட்சிக்காரனாக இருப்பதனாலதான் குற்றம் செய்யறான்னு சொல்றதை நானும் ஏத்துக்க மாட்டேன். நானும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறேங்க. எத்தனையோ பேர் இந்த கட்சியில வந்து உறுப்பினர் ஆவாங்க, பொறுப்புகள் வாங்குவாங்க. அதனால இதுல வர்றவங்க குற்றவாளி அந்த மாதிரி நான் வந்து பழி சுமத்த மாட்டேன். ஆனால் நீங்க ஒரு குடும்ப அளவுல அவருக்கு வந்து ஒரு குடும்பத்துல உள்ளவங்களோட ஒரு பிசினஸ், ஒரு தொழில் மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க. இந்த சினிமா படம் அவர் ப்ரொடியூசரா இருந்த இடத்த மட்டும் தான் நான் மையப்படுத்துறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா மக்களுக்கு பார்க்கும்போது அதை வந்து தயவு செய்து அரசியல் ஆக்கிடாதீங்க. தயவு செய்து அரசியல். ஒரு குற்றவாளி தன் குற்றத்தை மறைத்துக் கொள்வதற்காக போய் கட்சியில சேர்ந்து அந்த கட்சியை பயன்படுத்தி மக்களுக்கு எதிரான இளைஞர்களை பாழாக்கக்கூடிய ஒரு போதைப் பொருளை கடத்தி அதற்கு கேடயமாக ஒரு ஆளுங்கட்சியை பயன்படுத்தியிருக்காருங்கிற இடம் தான் எங்களுக்கு வலிக்குது. ஏன்னா இந்த கட்சியில இருந்தனால எந்த தப்பு செய்வான், அந்த கட்சியில இருந்தா அவன் புனித ஆத்மாவா இருப்பான். தட் இஸ் நாட் அ பார்ட். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே முடியாது. ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஒரு தனி மனித அடிப்படையில தான் அவன் வந்து ஒழுக்கமானவனா, நேர்மையானவனா, சரியான தொழில் செய்வானா, தொழில் செய்ய மாட்டாங்கிறது ஒரு தனி மனித ஒழுக்கம். அதை நான் கேர் பண்ணல. ஆனால் அவருக்கு நீங்க கொடுத்திருக்கிற இடம், முக்கியத்துவம், அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு விசாரணை கிடையாதா? எவன் வந்தாலும் நீங்க ப்ரொடியூசர் ஆக்குவீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க ஆளுங்கட்சியில பவர்ல இருக்கும்போது உங்களை நெருங்குவதற்கு ஒரு எளியவரால முடியுமா? உங்க கட்சியில 30-40 வருஷமா உழைச்சிட்டு இருக்க ஒரு அடிமட்ட தொண்டர் உங்களை நெருங்கி உங்களுக்கு நேருக்கு நேரம் உட்காந்து சாப்பிட முடியுமாங்க? சொல்லுங்க பாப்போம். நீங்க உட்காந்து சாப்பிட்ற டேபிள்ல உங்க கட்சிக்காக சின்ன வயசுல இருந்தே போஸ்ட் வெட்டி கொடி பிடிச்சி எல்லா வேலையும் பார்த்தா ஒரு முதியவர் அழைச்சிட்டு வருவோம். நீங்க உட்கார வச்சு சாப்பிடுவீங்களா? பேசுவீங்களா? ஒரு 10 நிமிஷம் பேசுவீங்களா அவரோட? ஆனா பணக்காரர்னா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனா அந்த பணக்காரர் எப்படி பணக்காரனானா அப்படிங்கிற இடத்த நீங்க தவற விட்டுட்டீங்கும் போதுதான் அந்த தவறோட விளைவு இளைஞர்களையும் மாணவர்களையும் படுகொலைக்கு ஆளாக்கிட்டு அப்படிங்கும் போது தாய்மை உணர்வோடு இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் அப்படிதாங்க பேச முடியும். எப்படி அப்புறம் பேசாம இருக்க முடியும்? இதனை அரசியலாக்கல, கட்சிக்குள்ள சுருக்கல, ஆக்ஷன் எடுக்க. இப்ப இது கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிக்கப்படாம இருக்காங்க. இப்ப ஜாஃபர் சாதிக் நமக்கு தெரிஞ்சுட்டு இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கலாம். எவ்வளவோ பேர் இன்னும் அதிகமான தொகையில கூட அவங்க போதைப் பொருள் கடத்தல் பண்ணிட்டு இருக்கலாம். அவர்களை எல்லாம் கண்டுபிடிக்கணும் தான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மத்திய அரசாக இருக்கட்டும், இங்க உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவா இருக்கட்டும், இவர்கள்லாம். ஏன்னா ராமநாதபுரம் அருகில வந்து சில மாதங்களுக்கு முன்னதாக 360 கிலோல ஒரு போதைப் பொருள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி செய்தி முதல்ல வந்துச்சு. அதன் பிறகு அது உரம்னு சொன்னாங்க. நாமளும் நம்பிட்டு தானே இருந்தோம். அது உரமான மக்களுக்கு தெரியுமா? தன்னுடைய அதிகாரத்தை எங்க பயன்படுத்துவேன்னா அவர் கவுன்சிலர். இப்ப ஜாஃபர் சாதிக் விவகாரம் இந்த வெடிச்சதுக்கு அப்புறம் 2வது நாள் வந்து மதுரையிலையும் ஒரு ரயில்ல 170 கிலோ போதைப் பொருள் வந்து பிடிபட்டது. தொடர்ச்சியா நேற்று வரைக்கும் தொடர்ச்சியாக தினம். அப்ப அந்த இடத்துல பாருங்க, அவர் கவுன்சிலரா இருக்கும். இந்த விவகாரம் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அலர்ட் ஆகுறாங்க. அலர்ட் ஆகுறாங்களா இல்லைன்னு தெரியல. இது நிறைய பேர் நெட்வொர்க். இப்ப நான் சொல்றது நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடிங்கிற ஒரு கிராமம். அதுல ஊராட்சி மன்ற தலைவர் அவர் திமுகவை சேர்ந்தவர். அவர் பாருங்க ஐஸ் மச்சான் அப்படின்னு ஏதோ ஒரு போதைப் பொருள், உலக நாடுகள்ல தடை செய்யப்பட்ட போதைப் பொருள், அது கடத்துறாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அவங்க பையன் ஒன்றிய கவுன்சிலர் பொறுப்புல மகனும் இருக்காரு. அவரும் வந்து இதே கடத்தல் ஈடுபட்டுக்கிட்டு நீண்ட காலமாக, அதுவும் அவர்களுக்கு உலகத்துல உள்ள பெரிய பெரிய கேங்கோட எல்லாம் கனெக்ஷன் இருக்கான். திமுகவை சேர்ந்தவர்கள். நீங்க ஏன்னா நம்ம இந்த கட்சியில ஒரு பொறுப்புக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ வந்த பிறகு அந்த பிசினஸ் அவங்க அதிகப்படுத்திக்கிட்டு
அதன் மூலமாக சமூகத்தை வீணாக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அதனால நீங்க இப்ப திமுகவை சொல்றாங்கன்னா இது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொன்னதுதான், தான் செய்கிற தவறை மறைப்பதற்காக ஒரு கட்சிக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கவங்களை அதிகமாக திமுக வச்சிருக்கு. அதிகமாக திமுக ஊடுருவி இருக்கிறாங்க. ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க ஃபில்டர் பண்ணல, பொறுப்பு யாருக்கு கொடுக்குறோம், பதவி யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறத நீங்க வடிகட்டல, ஆராய்ச்சி பண்ணல. ஒரே பிரதானம் பணம். கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு இங்க முக்கியத்துவமே இல்லை. கட்சிக்காக உழைத்தவர்கள் எங்கன்னே தெரியாது. அவர்கள் பாவம், அவங்க கொள்கைக்காக வந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை இவங்க கன்சிடரே பண்றதில்லை. இவர்களுடைய பார்வை முழுவதுமாக, அதுவும் திரு உதயநிதி அவர்கள் சினிமா நிக்கிறதுனால சினிமா சம்பந்தப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும், அந்த தொகை அதிகமாக ப்ரொடியூசரா இவர் இவ்வளவு கோடி படம் போடுவாரா, ரைட், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய ட்ராக் அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கே அழிவை ஏற்படுத்தக்கூடிய ட்ராக்ல திமுக போய்கிட்டு இருக்கு. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் மிக்க நன்றி மேடம். நன்றி.